இசை நிகழ்ச்சி காதில் கேட்டு மிக அருமையாக மயங்கி கிடக்கும் உங்களுக்கு ஒரு இலக்கிய நிகழ்ச்சியும் இங்கு இடையில் நடத்த இருக்கிறோம். எழுத்தாளர் திருமிகு ராமானுஜம் ஐயா அவர்கள் மானுஜா என்ற புனைப்பெயரில் நாவல், சிறுகதை, பயணக்கட்டுரை என்று தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். டாக்டர் ஆனந்தியும் தோழிகளும் என்ற இந்த நாவலை திருமிகு டாக்டர் MP சரவணன் ஐயா அவர்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களும் எழுத்தாளர் ராமானுஜம் ஐயா அவர்களும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திரு சண்முகம் ஐயா அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி ஒசூர் புத்தக திருவிழா தலைவர் திரு பழ பாலசுந்தரம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் இங்கு இருக்கும் புத்தக குழு நிர்வாகிகளும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அவரை பற்றி சொல்லிவிட்டு ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணியாளர் அலுவலராக ஓய்வு பெற்று இன்று தமிழ் ஆர்வலராக எழுத்தாளராக பயணிக்கிறார். ஓசூரில் பிளெக்ஸோ பேக் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த டாக்டர் ஆனந்தியும் தோழிகளும் என்ற நாவலில் அவர் அந்த கதாநாயகிகளின் அனுபவங்களை மிக அருமையாக, கதாநாயகனே இல்லாத ஒரு நாவலை எழுதியுள்ளார். அந்த சாதனைகளை இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் என்று அவரை நாம் அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த நூலை வெளியிட டாக்டர் MP சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் இங்கு அழைக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராய். புத்தகம் வெளியீட்டு விழா. ஏதோ ரோட்ல போறவங்களுக்கு டக்குன்னு பிடிச்சி பிடிச்சு உட்காரியா ஒரு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மா கேட்ட மாதிரி. அப்போ இந்த புத்தகம் என்பது என்ன அப்படின்னா ஒரு எண்ணங்களின் எழுத்தாக்கம். ஒரு அற்புதமான கற்பனை இருந்தால் தான் அந்த புத்தகமே எழுத முடியும். இங்க ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறது மகளிர் மற்றும் லேடி ஸ்பெஷல் மாதிரி கதாநாயகிகளை மட்டும் வைத்து ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார். ஒரு புஸ்தகம் எப்படி இருக்கான்னு அப்துல் கலாம் ஐயா ஒரு நாள் சொல்றாரு, எது அற்புதமான கேள்வித்தாள். அப்போ புஸ்தகம் என்ன எப்படி புத்தகம் எப்படி இருக்கணும்? எடுத்த உடனே படிச்சு முடிச்ச பிறகு வைக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதா புஸ்தகம். இந்த புத்தகம் சில பேர் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் எழுதிவிட்டு படிப்பவர்களுக்கு புரியாமல் என்ன எழுதியிருக்காங்க அவங்களும் தெரியாது, படிச்சவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு யாரும் வாங்காம போயிருக்காங்க. நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால திரு செங்கோட்டையன் நமது கல்வி அமைச்சர் அவர்கள் ஒசூருக்கு வந்திருந்தாங்க. அப்போ சில ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபால்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, சார் என்கிட்ட கேட்டாங்க, சார் எப்படி சார் உங்க பிரைவேட் ஸ்கூல்ல பசங்க நல்லா படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கொஞ்சம் கம்மியா படிக்கிறாங்க, என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி. ஐயா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பையனுக்கு பிடிக்கிற மாதிரி புரியுற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்து அதெல்லாம் எழுத வைக்கிறோம். ஐயா பாருங்க நோட்ஸ் நாங்க எப்படி தயார் பண்றோம், பசங்களே நோட்ஸ் தயார் பண்ணுவாங்க, அதுக்கு நாங்க ஒரு பயிற்சி கொடுக்குறோம் ஐயா அப்படின்னு சொல்லி. தமிழ் புத்தகம் 10வது தமிழ் புத்தகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன் நான். ஐயா இந்த புஸ்தகத்துல முதல் பாடம் கொஞ்சம் படிச்சு காமிக்குமா, நீ கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். படிச்ச உடனே அவருக்கு என்ன ஒன்றும் புரியல சார் அப்படின்னு. சார் இப்படிதான் சார் புஸ்தகம் எழுதிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி சார் பசங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டே எப்படி சார் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையிலே எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு வரல, இது கண்டிப்பா டெக்ஸ்டைல் சொசைட்டிக்கு எடுத்துட்டு போய் சொல்ல போறேன் நான். அப்போ நம்ம தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பெரியவங்க எடுத்து பாருங்க, 10ஆம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எந்த ஒரு பாடமும் ஏதோ கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கூட புரியாது. தமிழை சிறப்பு பாடமாக யார் எழுதியிருக்கிறார்களோ அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்ததுன்னா பையன் எப்படி படிப்பான்? நீங்க பாருங்க, போன வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னு, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 50,000 பேர் தமிழ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணவே இல்லை.
இதுக்கு காரணம் அவர் சொன்னேன் நான். இது மாதிரி தான் வருஷம் பார்த்தீங்கன்னா 50,000 1,00,000 பேர் எக்ஸாம் எழுதுறதில்லை அப்படின்னா எப்படி புஸ்தகத்துடைய விலை எப்படி இருக்கும், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சது. நான் இம்மிடியட்டாக கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இந்த புஸ்தகம் வந்து ஒரு 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 அரை மணி நேரம் வந்தது. படிச்சு எப்படி அப்படியே அவ்வளோ ஃப்ளோ. எப்படின்னா இவர் பெரிய பணக்காரர், ராமானுஜா இருக்கார் இல்லையா, மானுஜா ஐயா வந்து பெரிய பணக்காரர். எப்படி பணக்காரர்னா 4 பொண்ணுங்களை MBBS படிக்க வச்சிருக்கிறார் இந்த புக்கு மூலமா. ஒரு பொண்ணு படிக்க வச்சுன்னா 1 கோடி 2 கோடி இருப்பாங்கல்ல, 4 பொண்ணுங்களை படிக்க வச்சிருக்காரு அப்படின்னா தன் பொண்ணுகளாக பாவிச்சு 4 டாக்டர்ஸ் வந்து ஒன்னா கூடி அவங்களுடைய மனநிலைகளை அப்படியே பகிர்ந்துக்கிறது வந்து என்னால வந்து ஒரு 10-15 பக்கங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சு. அதுல இவருடைய எப்படி வந்து இவரே ஒரு டாக்டரா இருந்து இவரே ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி இங்க பல பேர் கேஸ் ஷீட் பிரிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எவ்வளவு அழகா கொண்டு வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு புஸ்தகம் எழுதணும்னா அது இவரே ஒரு டாக்டரா இவரே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவரா நினைச்சு ஒரு பேஷண்டா பாவிச்சு இருந்தாதான் இந்த புஸ்தகம் வரும். அப்படி இல்லைன்னா வராது. ஸோ சில ஜெயகாந்தன் புத்தகங்களை பார்க்கும்போது சொல்வார், பவா சுபத்ரை என்ற ஒரு கதை சொல்லி சொல்வார். ஜெயகாந்தனுடைய சில புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரு புஸ்தகத்தை வர்ணிப்பார் அவர். ஏற்காட்டு மலையில் உள்ள ஒரு கிராமத்தில் சாராயம் காய்ச்சுதல் தான் அந்த கதாநாயகனுடைய தொழில். இவரே எப்படியெல்லாம் என்னெல்லாம் போடணும், எப்படி காய்ச்சணும், என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பார் புத்தகத்துல. அப்போ அந்த புஸ்தகத்தை எழுதும் போது எப்படி உள்வாங்கி எழுதினா அந்த உயிர் கிடைக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு உயிருள்ள புத்தகம். ஒவ்வொரு டாக்டரும் அவருடைய குமரல்களையும் சந்தோஷங்களையும் சந்தேகங்களையும் எவ்வாறு தங்களுடன் பரிமாறிக்கொள்கிறார் என்பதை மிக அழகாக அற்புதமாக எளிய நடையில். நான் சொன்னேன்ல, எந்த ஒரு புஸ்தகம் 95% மக்களால் படிக்கப்படுகிறதோ அந்த புத்தகம் தான் சிறந்த புத்தகம். கண்டிப்பாக யார் படித்தாலும் புரியும். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் படித்தா கூட புரியும். அதனால இந்த புஸ்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஆண்டவன் நான் நன்றி சொல்லணும். இந்த இதுல இவர் பாருங்க, இவர் பேர் ராமானுஜம். எவ்வளவு அழகா அவருடைய பேர் புனை பெயராக மானுஜா. லேட்டஸ்டா இதுல இருக்கக்கூடிய கதாநாயகர் பேர்ல லேட்டஸ்டா அனுஷ்கா வரைக்கும் டச் பண்ணியிருக்கிறார். அப்போ இது வந்து எழுதினவர் வந்து 85-87 வயசா இருக்கலாம். ஆனால் எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் இளமையான கதாபாத்திரங்களாக எழுதியிருக்கிறார். அவருக்கு 87 அல்ல, அவர் இளைஞர். அதனால்தான் இளைஞர்கள் பார்வையில ஒரு புத்தகத்தை எழுத முடிகிறது. தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கல், படிங்க. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு அழகான, நமக்கு கூட சில புரியாத வார்த்தைகள் கூட இதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்கன்றது வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஐயா, நீங்க இவருக்கு என்ன இது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்லிட்டு, 5 நிமிஷம் எத்தனை நேரம் நீங்க பேசுங்க, நாங்க 5 நிமிஷம் இருப்போம் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் இறங்கி விடுறாங்க அப்படின்னாங்க. அதனால 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன் நானு. ஸோ இந்த இதுல வந்து ஐயா அவர்கள் வந்து நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. எந்த புஸ்தகமுமே அவர் ஒரு மேடையிலேயோ ஒரு திருவிழாவில் நடத்தல. இந்த புஸ்தகத்தை இன்னைக்கு வெளியிடுறதுக்கு வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. எப்படின்னா புத்தக திருவிழா, 1000 மக்கள் வந்து போயிட்டு இடத்துல வந்து அவருடைய புஸ்தகத்தை வந்து வெளியிடுதல நான் பெருமைப்படுறேன். இது எனக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் எனக்கு கொடுத்த பெரிய மதிப்பீடாக நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நன்றி ஐயா. திரு ஹரிச்சந்திரன், புத்தகத்தினுடைய நிர்வாகிகள், செயலாளர் சந்திர சார், கண்மணி மேடம் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமிகு ராமானுஜம் ஐயா அவர்கள் நம்ம புத்தகம் வெளியிட்ட டாக்டர் MP சரவணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்.
திரு ராமானுஜம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் ஏற்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு மேடையில் பேசிய அனுபவம் இல்லை, ஏதோ எழுத தெரிஞ்சுக்கிட்டேன். எழுதுன்னு பேசணும் மாற்றி எனக்கு பேசுறது வராது. சொற்பொழிவாளர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். கருத்தில் தடங்கள் ஏற்பட்டால் ஒரு நாள் இல்லை 4 நாள் கூட யோசிச்சு எழுதலாம். ஆனால் பேசும் பொழுது